அனைவருக்கும் வணக்கம். நாம் இந்த வீடியோவில் எஸ்ஐக்கான பிஒய்க்யூ சீரீஸில் எக்கனாமிக் டாபிக் தான் பார்க்க போகிறோம். லாஸ்ட் கிளாஸில் ஹிஸ்ட்ரி பார்த்துருந்தோம், இப்போ எக்கனாமிக் தான் பார்க்குறோம். வாங்க ஒவ்வொரு கொஸ்டினாக பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. டாக்ஸஸ் கேன் பி யூஸ்டு ஆஸ் அன் இன்ஸ்ட்ருமெண்ட் ஃபார் கண்ட்ரோலிங் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. தமிழில் பாருங்க, வரி என்பது டேஸை கட்டுப்படுத்தும் கருவிகளில் ஒன்றாக பயன்படுத்தப்படுகிறது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்ஃப்ளேஷன் அப்படிங்கிறது தான். ஸோ தமிழில் பாருங்க, பணவீக்கம் அப்படிங்கிறது தான் வரி கட்டுப்படுத்துன்னு சொல்றாங்க. நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா இந்த ஆர்பிஐ வந்து ரெப்போ விகிதம் அப்படின்னு சொல்லி ஒன்று வெளியிடுவாங்க. ரிவர்ஸ் ரெப்போ, அப்புறம் ரெப்போ விகிதம்னு ஒன்று இருக்கும். ரெப்போ விகிதம்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஆர்பிஐட்ட வந்து மற்ற வங்கிகள் வாங்குற கடனுக்கு பேர் தான், அந்த கடனுக்கு கொடுக்கப்படுற இதுக்கு பேர் தான் ரெப்போ விகிதம். இதே ஆர்பிஐ வந்து இந்த வங்கிகளிட்ட இருந்தே வாங்குற இதுக்கு கடனுக்கு பேர் தான் ரிவர்ஸ் ரெப்போ விகிதம் அப்படின்னு சொல்லி உண்டு. ஸோ இதை பொறுத்து தான் கடன் வாங்குறது, அந்த பணவீக்கம், பணவாட்டம் இது எல்லாமே அமையும். ஸோ அதை தான் என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா, வரி என்பது டேஸை கட்டுப்படுத்தும் கருவிகளில் ஒன்றாக பயன்படுத்தப்படுகிறது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ பணவீக்கம் அப்படிங்கிறது. நெக்ஸ்ட் பாருங்க, ஸ்டேட்மெண்ட் 1 நிதி ஆயோக் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. நிதி ஆயோக்ல ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் என்னன்னா, இஸ் எ திங்க் டேங்க் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து செகண்ட் ஸ்டேட்மெண்ட் பாருங்க, இட் ரீப்ளேஸ்டு பிளானிங் கமிஷன் ஆஃப் இந்தியா அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. அடுத்து ஸ்டேட்மெண்ட் 2ல என்ன கொடுத்துருக்காங்கன்னு பாருங்க, இஸ் ஹெட்டட் பை த பிரசிடென்ட் ஆஃப் இந்தியான்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து இட் ஹேஸ் எஸ்டாப்ளிஷ்டு இன் 2020ன்னு கேட்டிருக்காங்க. ஸோ இதுபடி தமிழ்லையும் பார்த்துருங்க. வாக்கியம் 1ல் நிதி ஆயோகம் கொடுத்துட்டு இது ஒரு சிந்தனை குழுவாகும், சரியானது. அடுத்து இந்தியாவின் திட்டக்குழுவிற்கு பதிலாக இது உருவாக்கப்பட்டது, அதுவும் சரி. வாக்கியம் 2ல் நிதி ஆயோக்கின் தலைவர் குடியரசுத் தலைவர்னு கொடுத்துருக்காங்க. குடியரசுத் தலைவரான்னு கேட்டோம்னா இல்லை, அப்போ இந்த ஸ்டேட்மெண்ட் ராங். அப்போ அதுக்கு பதில் யார் இருப்பா அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிரைம் மினிஸ்டர் இருப்பாங்க. அடுத்த ஸ்டேட்மெண்ட் பாருங்க, நிதி ஆயோக் நிர்ணயிக்கப்பட்ட ஆண்டு அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. 2020னா இல்லை, 2015. ஸோ 2015லே உருவாக்கிட்டாங்க. இந்த வகையில் இந்த பிரைம் மினிஸ்டர் தான் பார்த்தீங்கன்னா இந்த நிதி ஆயோகோட தலைவர் இருப்பாங்க. இது எதுக்கு மாற்றம் வந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, திட்டக்குழுவுக்கு மாற்றம் வந்திருக்கும். இந்த திட்டக்குழுவுக்குமே யார் தலைவர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிரதமர் தான் இருப்பாங்க. அதுவும் தெரிஞ்சுக்க வேண்டியது. இது 2015 ஜனவரி 1ல் வந்திருக்கும். ஜனவரி 1 அந்த டேட்டில் உருவாக்கி இருப்பாங்க இதான் நிதி ஆயோக. ஸோ அப்போ இதுவும் தவறானது. இந்த வகையில் பார்க்கும்போது இதில் ஸ்டேட்மெண்ட் வாக்கியம் 1 மட்டும் தான் சரி. அதுபடி என்ன இருக்கு, ஒன்லி 1 கரெக்ட், ஏ ஆப்ஷன் சரியானது. ஸோ இந்த நிதி ஆயோக் பற்றி 2-3 கொஸ்டின் கேட்டிருக்காங்க. ஸோ அது சம்மந்தமாக பார்த்துக்கலாம். அது மெயினாக கேட்குறதா இருந்தால் எப்போ தொடங்கினாங்க, எதுக்கு பதில் தொடங்கினாங்க, அதோட தலைவர் யார், இந்த மாதிரி தான் கேட்பாங்க, பேசிக்காக தான் கேட்பாங்க. ஸோ அது மாதிரி பார்த்துக்கலாம். நெக்ஸ்ட் பாருங்க, விச் இந்தியன் ஹேஸ் வான் நோபல் பிரைஸ் இன் எக்கனாமிக்ஸ்ன்னு கேட்டிருக்காங்க. பொருளாதாரத்தில் நோபல் பரிசு வென்ற இந்தியர் யாருன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த அபிஜித் பானர்ஜி அப்படிங்கிறவர் தான் இந்தியா சார்பில் பொருளாதாரத்தில் நோபல் பிரைஸ் வாங்கியிருக்காங்க. அதாவது இதில் கொடுக்கப்பட்டதில் இன்னொருத்தரும் வாங்கியிருப்பாரு, அமர்த்திய சென் வாங்கியிருப்பாரு. ஸோ இது போக இந்த ஆப்ஷனில் 2 பேர் இருக்காங்கல்ல, இவங்களும் நோபல் பிரைஸ் வாங்கியிருப்பாங்க. இவங்க யார், எதுக்காக நோபல் பிரைஸ் வாங்கியிருப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா பீஸ் காண்டி, அமைதிக்கான நோபல் பரிசு வாங்கியிருப்பாங்க. கைலாஷ் சத்யார்த்தி மற்றும் மதர் தெரசா அவர்களுக்கு அமைதிக்கான நோபல் பரிசு இதுக்கு முன்னாடி வழங்கியிருக்காங்க. ஸோ பொருளாதாரம்னு பார்க்கும்போது இவங்க கொடுத்துருக்க ஆப்ஷனில் இந்த அபிஜித் பானர்ஜி அவர்கள் பொருளாதாரத்தில் நோபல் பரிசு வென்றிருக்காங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க, விச் ஆஃப் த ஃபாலோயிங் இஸ் எ டைரக்ட் டேக்ஸ் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. கீழ்கண்டவற்றுள் எது நேர்முக வரி அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. என்னெல்லாம் கொடுத்துருக்காங்க, எக்ஸைஸ் டியூட்டி, கஸ்டம்ஸ் டியூட்டி, இன்கம் டேக்ஸு, சர்வீஸ் டேக்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தமிழில் பாருங்க, கலால் வரி, சுங்க வரி, வருமான வரி, சேவை வரி. இதில் வந்து எது நேர்முக வரின்னு கேட்டிருக்காங்க. எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்கம் டேக்ஸ் தான். ஸோ நம்மகிட்ட இருக்கிற வருமானத்துக்கும் செல்வத்துக்கும் இந்த இன்கம் டேக்ஸ் நம்ம கட்டுறோம். ஸோ அந்த வகையில் டைரக்டாகவே ஒரு தனிநபர் வந்து செலுத்துறதுனால இது வந்து நேரடி வரி அந்த வகையில் வருது. இப்போ மற்றதெல்லாம் பாருங்க, இது எக்ஸைஸ் டியூட்டி, கஸ்டம்ஸ் டியூட்டி, சர்வீஸ் டேக்ஸ், இது எல்லாமே மறைமுக வரியில் சேர்ந்துருது. நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க, which district in Tamil Nadu has highest sex ratio as per 2011 சென்சஸ் படி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 2011 கணக்கெடுப்பின்படி தமிழ்நாட்டில் எந்த மாவட்டத்தில் பாலின விகிதம் அதிகமாக உள்ளதுன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ எங்கே அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீலகிரியில தான் அதிகமாக இருக்குது, பாலின விகிதம் வந்து அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க.
எதுபடி அப்படின்னா 2011 படி. ஏன்னா இது இப்போ வரைக்குமே நம்ம சென்சஸ் எடுக்கல. நம்ம ஆல்ரெடி இந்த 2011 சென்சஸ் படி தான் எல்லாமே கணக்கிட்டு வராங்க. புக்லேயுமே இந்த டேட்டா தான் இருக்கு. ஸோ அதுபடியே படிச்சுக்கிறது நல்லது. நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. நேஷனலைசேஷன் ஆஃப் பேங்க்ஸ் வாஸ் எஃபெக்டட் இன் 1969 கொடுத்துருக்காங்க. அடுத்து ஸ்டேட்மெண்ட் 2 பாருங்க. ஐசிஐசிஐ இஸ் எ நேஷனலைஸ்டு பேங்க் அப்படின்னு சொல்லி கொஸ்டினாக கேட்டிருக்காங்க. தமிழில் பாருங்க. 1969 இருந்து வங்கிகள் நாட்டுடைமையாக்கல் செயல்பாட்டில் உள்ளது. சரிதான். அடுத்து ரெண்டாவது ஸ்டேட்மெண்ட் பாருங்க. ஐசிஐசிஐ என்பது ஒரு தேசியமயமாக்கப்பட்ட வங்கி அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இது தவறானது. ஐசிஐசிஐ வந்து பிரைவேட் லிமிடெட், பிரைவேட் பேங்க்கு. ஸோ அது வந்து தேசியமயமாக்கப்படலை. அப்போ இதுபடி 1 மட்டும் சரியானது, ஏ ஆப்ஷன். நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. ஸ்டாக் மார்க்கெட் இன் இந்தியா ஆர் ரெகுலேட்டட் பை அப்படின்னு சொல்லி கொஸ்டின் கேட்டிருக்காங்க. தமிழில் பாருங்க. இந்தியாவில் பங்கு சந்தைகளை ஒழுங்குபடுத்துவது எதுன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ பங்கு சந்தைகளை யார் ஒழுங்குபடுத்துறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த செபி அப்படிங்கிற அமைப்பு. செபி பார்த்தீங்கன்னா செக்யூரிட்டி எக்ஸ்சேஞ்ச் போர்ட் ஆஃப் இந்தியா அப்படின்னு சொல்லி இதுக்கு அப்ரிவேஷன் வரும். இது எப்போ தொடங்கப்பட்டது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1988 தொடங்கியிருப்பாங்க. இது என்ன பண்ணும் அப்படின்னா இந்த பங்கு பரிவர்த்தனைகள் எல்லாம் இவங்க தான் ஒழுங்குபடுத்துறாங்க அப்படின்னு சொல்லி தான் கொஸ்டினாக கேட்டிருக்காங்க. ஸோ இந்த வேலையை தான் இவங்க பண்றாங்க. செபி அப்படிங்கிற அமைப்பு தான் இந்த பங்கு பரிவர்த்தனையை ஒழுங்குபடுத்துறாங்க அப்படிங்கிற விஷயத்த கொஸ்டினாக கேட்டிருக்காங்க. இதில் ஆர்பிஐ பார்த்தீங்கன்னா ஆர்பிஐ 1935 தொடங்கியிருப்பாங்க. எஸ்பிஐ பார்த்தீங்கன்னா ஆர்பிஐ துணை அமைப்பா 1955 உருவாக்கியிருப்பாங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. ஃபைண்ட் அவுட் விச் ஒன் இஸ் நாட் இன் த ஃபுட் குவாலிட்டி அண்ட் சேஃப்டி கண்ட்ரோல் ஏஜென்சி அப்படின்னு சொல்லி கொஸ்டினா கேட்டிருக்காங்க. பின் வருவனவற்றில் எது உணவு மற்றும் தர கட்டுப்பாட்டு நிறுவனம் அல்ல அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இந்த கொஸ்டினை பாருங்க. இந்த மாதிரி ஹிடனா இருக்கும். இன்டைரக்டா நம்மளை வந்து இது பண்ற மாதிரி கொடுத்துருப்பாங்க. நம்ம பின்னொரு எது உணவு மற்றும் தர கட்டுப்பாடுன்னு ஃபர்ஸ்ட் ஆப்ஷன்ல இருக்கிற ஃபர்ஸ்ட் ஐ இது கூட நம்மளை குழப்பறதுக்காக கொடுத்துருக்கலாம், கன்ஃபியூஸ்க்காக கொடுத்துருக்கலாம். ஆனா அது கிடையாது. இப்போ இதுபடி ஆன்சர் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா சி ஆப்ஷன் தான் நமக்கு ஆன்சரு. அப்போ இந்த ஃபுட் சேஃப்டி இதுவும் வரும். அக்மா இருக்கு. இது ஃபுல்லாவே அக்ரிக்காக வர்றது. ஸோ அக்மா இருக்கு. அடுத்து எஃபிஓ அப்படிங்கிறது ஃப்ரூட் ரிலேட்டடாக வருது. ஃப்ரூட் ப்ராடக்ட் ரிலேட்டடாக வரும். ஸோ இதுவுமே உணவு வகையில் வர்றதுனால இது மூணுமே உணவு சார்ந்தது தான். அப்போ இந்த FICCI அப்படிங்கிறது என்னன்னா ஃபெடரேஷன் ஆஃப் இந்தியா காமர்ஸ் சேம்பர் இண்டஸ்ட்ரி அப்படிங்கிறது தான் இதுக்கு அப்ரிவேஷன். ஸோ இண்டஸ்ட்ரி சார்ந்த ஒரு கூட்டமைப்புக்கான ஒரு இது அமைப்பு தான் இந்த FICCI அப்படிங்கிறது. அப்போ அதை தவிர்த்து மீறி மூணுமே பார்த்தீங்கன்னா இந்த உணவு சார்ந்த தரக்கட்டுப்பாடு சார்ந்து வருது அப்படிங்கிறது முக்கியமானது. இந்த கொஸ்டின்ல ஒரு ட்விஸ்ட் என்னன்னா இந்த அல்ல அப்படிங்கிறது. ஸோ நாட் அப்படின்னு நம்ம அதை சரியா வாசிக்காம விட்டுட்டோம் அப்படின்னா அந்த கொஸ்டின் இதாயிரும். ஸோ அதை நல்லா பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. பிளான் ஹாலிடே பீரியட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. திட்ட விடுமுறை காலம் எது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. திட்ட விடுமுறை காலம் வந்து 1966 to 69 தான் திட்ட விடுமுறை காலம். 3 விஷயம் வரும். ஒன்று இது திட்ட விடுமுறை காலம். அடுத்து சுழல் திட்டம்னு ஒன்று வரும். சுழல் எப்போன்னு பார்த்தீங்கன்னா 78 to 80. அடுத்து ஆண்டு திட்டம்னு ஒன்று வரும். ஆண்டு திட்டம் எப்போன்னு பார்த்தீங்கன்னா 90 to 92. ஸோ இது மூணும் அந்த 5 ஆண்டு திட்டத்திலேயே 3 பிரேக் மாதிரி விட்டுருப்பாங்க. ஸோ அதுதான் திட்ட விடுமுறை அப்படின்னா இந்த 66 to 69, சுழல் திட்டம் அப்படின்னா 78 to 80, ஆண்டு திட்டம் அப்படின்னா 90 to 92. இது முக்கியமாக பார்த்துக்கோங்க. 5 ஆண்டு திட்டத்திலேருந்து ஒரு கேள்விகள் முக்கியமாக இருக்கும். அடுத்து பாருங்க. த கான்செப்ட் ஆஃப் கோஎசிரெண்ட் இஸ் அசோசியேட்டட் வித் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. போலி வாரம் என்ற கருத்தை யாருடன் தொடர்புடையது அப்படின்னு சொல்லி கொஸ்டினை கேட்டிருக்காங்க. யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மார்ஷல் அவர்களோட தான். மார்ஷல் தான் பார்த்தீங்கன்னா போலி வாரம் அப்படிங்கிற கருத்தை வெளியிட்டிருப்பாங்க. போலி வாரம். ஸோ இது மாதிரி கருத்து இந்த புத்தகங்கள் இது மாதிரியும் கேட்பாங்க. அடுத்து நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. எக்ஸாம்பிள் ஆஃப் ஸ்மால் ஸ்கேல் இண்டஸ்ட்ரி அப்படின்னு சொல்லி கொஸ்டினா கொடுத்துருக்காங்க. அதாவது சிறு தொழில் நிறுவனங்களுக்கு எடுத்துக்காட்டு எதுன்னு கேட்டிருக்காங்க. இப்போ இதுக்கு வந்து எடுத்துக்காட்டு என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த பாட்ரி ப்ரொடக்ஷன் அப்படிங்கிறது தான். பானை மட்பாண்டம் தயாரித்தல் அப்படிங்கிறது சரியான ஆன்சர். மற்றது எல்லாமே பார்த்தீங்கன்னா சோப்பு, சிமெண்ட், இரும்பு இது எல்லாமே ஃபேக்ட்ரி அந்த கேட்டகரியில் போயிடும். இப்போ சிறு தொழில்னு பார்க்கும்போது இந்த மட்பாண்டங்கள் தான் வரும். நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. ஜிஎஸ்டி ஸ்டாண்ட்ஸ் ஃபார் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஜிஎஸ்டிக்கு என்ன வரும் அப்படின்னா குட்ஸ் அண்ட் சர்வீஸ் டேக்ஸ் தான் வரும்.
ஜிஎஸ்டியின் விரிவாக்கம் என்னன்னு கேட்டிருக்கேன். கூட்ஸ் அண்ட் சர்வீஸ் டேக்ஸ். இது ரிலேட்டடாக பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து பார்லிமெண்ட்ல மக்களவையில் கையெழுத்தானது எப்போ அப்படின்னு பார்த்தீங்கன்னா மார்ச் 29 மார்ச் 2017 அப்படிங்கிறது வரும். அடுத்து இது வந்து எப்போ நடைமுறைக்கு வந்ததுன்னு கேட்பாங்க. நடைமுறைக்கு எப்போ வந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1/7/2017. ஸோ நடைமுறைக்கு வந்தது. இது மக்களவையில் கையெழுத்தானது அப்படிங்கிற மாதிரி கேட்டிருப்பாங்க. ஸோ இதான் ஜிஎஸ்டி பற்றி. அதே மாதிரி இதோட சட்ட திருத்தம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 101வது சட்ட திருத்தம் 2016 அப்படின்னு வரும். 2016 அப்படிங்கிறது இதுக்கான சட்ட திருத்தம், அமெண்ட்மெண்ட். ஸோ ஜிஎஸ்டி ரிலேட்டடாக இந்த மாதிரி கன்ஃபியூஸ் பண்ணுவாங்க. இது ரெண்டுமே புக்கில் இருக்கிற டேட்டா, இதை இது மாதிரி கன்ஃபியூஸ் பண்ணுவாங்க. நமக்கு முந்தி டைரெக்டாகவே இந்த டேட்டா கேட்டுட்டு இருந்தாங்க. இது நடைமுறைக்கு வந்த டேட்டா, ஆனால் இது எப்போ கையெழுத்தானது அப்படிங்கிற மாதிரி இதை கொடுத்து கன்ஃபியூஸ் பண்ணுவாங்க. ஸோ இந்த மாதிரி கேட்க வாய்ப்பு. நெக்ஸ்ட் பாருங்க, இது போக என்ன கேட்பாங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஜிஎஸ்டி எங்கே வந்துச்சுன்னு கேட்பாங்க. 1954 பிரான்ஸ்ல தான் கொண்டு வந்திருப்பாங்க. அது மாதிரி நம்ம எந்த ஜிஎஸ்டியை ஃபாலோ பண்றோம்னு கேட்பாங்க. கனடா மாடலை தான் நம்ம ஃபாலோ பண்ணிட்டு இருக்கோம் அப்படிங்கிறதும் முக்கியமானது. அடுத்து, ஹூ இஸ் த ஃபாதர் ஆஃப் ஸ்டாட்டிஸ்டிக் இன் இந்தியா? இந்திய புள்ளியியலின் தந்தை என்று அழைக்கப்படுவர் யாருன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஃபர்ஸ்ட் ஆப்ஷன்ல இருக்க பிசி மகளோனோபிஸ். இவர் வந்து இரண்டாவது ஐந்தாண்டு திட்டத்துக்கு தலைவரா, இவரோட மாடலை வந்து மாதிரியா பயன்படுத்தியிருப்பாங்க 2வது ஐந்தாண்டு திட்டத்தில். ஸோ இவர் தான் இந்தியாவோட புள்ளியியல் தந்தைன்னு அழைக்கப்படுறாரு. இவரோட டேட் பிறந்த தினம் பார்த்தீங்கன்னா 29 ஜூன். இதை தான் நம்ம வந்து புள்ளியியல் தினமா கொண்டாடிட்டு இருக்கோம். இவரோட நினைவா இந்த 29 ஜூனை பார்த்தீங்கன்னா புள்ளியியல் தினமா கொண்டாடிட்டு இருக்கோம். யாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த பிசி மகளோனோபிஸ் அப்படிங்கிறவர் இந்தியாவோட புள்ளியியல் தந்தைன்னு அழைக்கப்படுறாரு. நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. இந்தியன் ரூபி வாஸ் டிவேல்யூடு டேஷ் டைம்ஸ் சின்ஸ் 1947 அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்திய ரூபாய் 1947 இருந்து டேஷ் முறை மதிப்பிறக்கம் செய்யப்பட்டது. இதுல வந்து 2 விஷயம். ஒன்று டிவேல்யூடு, இன்னொன்று டிமானிட்டேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த டிமானிட்டேஷன் தான் பார்த்தீங்கன்னா 8 நவம்பர் 2016 டைம்ல நடந்திருக்கும். இந்த டிவேல்யூடுனா மதிப்பு இறக்கம், இது மதிப்பு இழப்பு. இந்த வார்த்தையை நல்லா நோட் பண்ணிக்கணும். இது வந்து மதிப்பு இறக்கம் எத்தனை வாட்டி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 3 டைம் பண்ணியிருப்பாங்க. நம்ம சுதந்திரத்துக்கு அப்போ 3 டைம் பண்ணியிருப்பாங்க. ரீசெண்டாக நடந்தது வந்து டிமானிட்டேஷன். அப்போ 8 நவம்பர் 2016 அப்படிங்கிறது ஞாபகம் வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. ஹூ செய்டு த தியரி ஆஃப் நான் எலிட்டிஸ்ட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. உயர்குடி வகுப்பினர் அல்லா கோட்பாட்டினை கூறியவர் யார் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா காரல் மார்க்ஸ். உயர்குடியர் அல்லா கோட்பாட்டினை கூறியவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா காரல் மார்க்ஸ். இவர் தான் வந்து இந்த பொருளாதாரத்தில் நிறைய விஷயங்களை இது பண்ணியிருப்பாரு. அதாவது லைப்ரரியை அதிகமாக பயன்படுத்தினதுல இவரும் அம்பேத்கரும் வந்து குறிப்பிடத்தக்கவங்க அப்படின்னு சொல்லப்படுது. காரல் மார்க்ஸ் அவர்கள் உயர்குடி வகுப்பினர் அல்ல அப்படிங்கிற கோட்பாட்டிலேயே 2வது கொஸ்டின் பார்த்துட்டோம். ஸோ இந்த கோட்பாடு புத்தகங்கள் சார்ந்து கொஞ்சம் பார்த்துக்கிறது நல்லது. நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. எக்கனாமிக் growth இஸ் மெஷர்டு இன் டேர்ம்ஸ் ஆஃப் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பொருளாதாரத்தின் வளர்ச்சி எதன் அடிப்படையில் அளவிடப்படுகிறது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இதுக்கு ஆன்சர் என்னன்னு பார்த்தீங்கன்னா ரியல் நேஷனல் இன்கம் அப்படிங்கிறது சரியான ஆன்சர். அப்போ பாப்புலேஷன் growth வந்து எக்கனாமிக் growth வருமானா வராது. ஹியூமன் டெவலப்மெண்ட் இண்டெக்ஸ் அதில் வராது. அடுத்து கிராஸ் நேஷனல் ஹாப்பினஸ்ன்னு கொடுத்துருக்காங்க, அதுவும் வராது. அப்போ ரியல் நேஷனல் இன்கம் அப்படிங்கிறது சரியான விடை. நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. இந்தியா இன் 14 பேங்க் நேஷனலைஸ்டு இன் த இயர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்தியாவில் 14 வங்கிகள் எந்த ஆண்டில் தேசியமயமாக்கப்பட்டன அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. எந்த ஆண்டு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1969 அப்படிங்கிறது சரியான ஆன்சர். இதே மாதிரி 1980 ஒரு 4 வங்கிகள் வந்து நாட்டுடைமையாக்கியிருப்பாங்க. இதுவும் ஒரு முக்கியமான வருடம். ஸோ ரெண்டையும் இந்த நாட்டுடைமை அப்படின்னு வந்துச்சு அப்படின்னா இந்த ரெண்டையும் பார்த்துக்கலாம். இது போக ஆர்பிஐ பார்த்தீங்கன்னா ஆர்பிஐ வந்து கொண்டு வரப்பட்டது அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது 1934 ஆர்பிஐ ஆக்ட் படி
ஆர்பிஐ ஆக்ட் அப்படின்னு கேட்டாங்கன்னா 1934, ஆர்பிஐ ஆக்ட்னு கேட்டாங்கன்னா 1934. 1935 இந்த ஆக்ட் படி இது உருவாகியிருக்கும். 1935 ஆர்பிஐ உருவாகியிருக்கும். எஸ்டாப்ளிஷ்னு கேட்டாங்கன்னா 1935. இதே இது நாட்டுடைமை அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. 1949 தான் இது நாட்டுடைமையாக இருக்கும். ஸோ இந்த டேட்டா எல்லாமே பார்த்துக்கோங்க. இது பேங்க் ரிலேட்டடாக வரக்கூடிய ஒரு விஷயம். அடுத்து நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. மானிட்டரி பாலிசி இஸ் கண்ட்ரோல்டு பை அப்படின்னு சொல்லியிருக்கேன். பணக்கொள்கை அமல்படுத்துவது அப்படின்னு சொல்லி கொஸ்டினாக கேட்டிருக்காங்க. யார் அப்படின்னா சென்ட்ரல் பேங்க் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சென்ட்ரல் பேங்க் அப்படின்னா தமிழில் வந்து மத்திய வங்கின்னு வரும். இது எப்படின்னா இது வந்து ஒரு பொதுவான பேர். சென்ட்ரல் பேங்க்ங்கிறது எல்லா நாடுகளுக்குமே ஒரு பொதுவான பேர். அந்த வகையில் இந்தியாவுக்கு சென்ட்ரல் பேங்க் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆர்பிஐ அப்படிங்கிறது சரியான விடை. ஸோ எல்லா நாடுகளுமே சென்ட்ரல் பேங்க்னு ஒன்று வச்சிருப்பாங்க. அந்த வகையில் இந்தியாவுக்கு எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆர்பிஐ. ஸோ இவங்க தான் இந்த பணக்கொள்கையை அமல்படுத்துறாங்க அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம். நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. த கம்பல்சரி சார்ஜ் லீவ்டு பை த கவர்மெண்ட் ஈஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அரசினால் விதிக்கப்படும் கட்டாய கட்டணம் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா டேக்ஸ். இந்த டேக்ஸ் ரிலேட்டடாக எப்படியும் ஒரு கொஸ்டின் வந்துடும். அதோட பிரிவு தான் பார்த்தீங்கன்னா இந்த ஜிஎஸ்டி, மறைமுக வரி, இது எல்லாமே இதுக்கு கீழே வர்றது தான். என்னன்னா முன்னாடி வந்து இந்த டேக்ஸை டைரெக்டாக கொஸ்டினாக கேட்டுட்டு இருந்தாங்க. இப்போ அதில் ஸ்பிளிட் பண்ணி கொஸ்டினாக கேட்டுட்டு இருக்காங்க. ஸோ டேக்ஸ் அப்படிங்கிறது தான் அரசினால் விதிக்கப்படும் கட்டாய கட்டணம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் பாருங்க. த ஃபாதர் ஆஃப் நியூ எக்கனாமிக் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. புதிய பொருளாதாரத்தின் தந்தை என்று அழைக்கப்படுவர் யார் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. புதிய பொருளாதாரத்தோட தந்தை யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜேஎம் கீன்ஸ் அவர்கள் தான். ஆடம் ஸ்மித் யாரு அப்படின்னு கேட்பாங்க. ஸோ ஃபாதர் ஆஃப் எக்கனாமி அப்படிங்கிறது ஞாபகம் வச்சுக்கோங்க. ஃபாதர் ஆஃப் எக்கனாமி யாருன்னா ஆடம் ஸ்மித். புதிய பொருளாதாரத்தின் தந்தை யாருன்னு கேட்பாங்க. ஸோ ஜேஎம் கீன்ஸ் அவர்கள். நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. விச் கண்ட்ரி ஃபாலோஸ் த பிரசிடென்ட் ஃபார்ம் ஆஃப் கவர்மெண்ட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எந்த நாட்டில் தலைவர் முறை அரசாங்கம் செயல்படுகிறதுன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அமெரிக்கா தான். அமெரிக்கா தான் பார்த்தீங்கன்னா வேர்ல்டுலேயே நம்பர் 1 எக்கனாமியில் இருக்காங்க. நம்பர் 1 எக்கனாமி கண்ட்ரி எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அமெரிக்கா. அதுக்கு அடுத்தாப்புல சைனா இருக்காங்க. அதுக்கு அடுத்தாப்புல ஜெர்மனி இருக்காங்க. இப்போ இந்தியா வந்து 4வது இடத்துல வந்திருக்கு. அடுத்து ஜப்பான் இருக்காங்க. ஸோ இந்த ஆர்டரில் தான் பொருளாதாரம் வந்து இருக்கு. நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. விச் ஒன் ஆஃப் த ஃபாலோயிங் டேக்ஸ் இஸ் நாட் கலெக்டட் பை த கார்பரேஷன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பின்வருவனற்றுள் எந்த வரி மாநகராட்சி வசூலிக்கப்படுவதில்லை அப்படின்னு சொல்லி கொஸ்டினாக கேட்டிருக்காங்க. எந்த வரி? இன்கம் டேக்ஸ் மட்டும் வராது. ஏன்னா இன்கம் டேக்ஸ் நம்ம ஆல்ரெடி பார்த்துருந்தோம். ஒரு தனிநபர் வந்து நேரடியாக கட்டுறாங்க. யாருக்கு கட்டுறாங்கன்னா மத்திய அரசுக்கு நேரடியாக கட்டுறாங்க. அப்போ அவங்களுக்கு வர்ற வருமானம் மற்றும் அவங்ககிட்ட இருக்கிற செல்வத்தின் அடிப்படையில் இந்த வரி கட்டப்படுது. ஸோ இது வந்து தனிநபரை டைரக்டாக கட்டுறதுனால இது நேர்முக வரின்னு ப்ரீவியஸ் கொஸ்டின்ல கேட்டிருந்தாங்க. இப்போ என்ன கேட்டிருக்காங்கன்னா இது மாநகராட்சிக்குள்ள வராது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போ மத்திய அரசுக்கு வந்து நம்ம நேரடியாகவே இந்த இன்கம் டேக்ஸை கட்டுறோம். அப்போ மற்ற வரியெல்லாம் அப்போ மாநகராட்சிக்குள்ளே வருது. அப்போ என்னெல்லாம் இருக்குது? என்டர்டைன்மெண்ட் டேக்ஸு, டேக்ஸஸ் ஆன் வீல்ஸு, அப்புறம் ப்ராப்பர்ட்டி டேக்ஸ் அண்ட் லேண்டு சம்மந்தமாக வருது, வெஹிக்கிள் சம்மந்தமாக வருது, அடுத்து என்டர்டைன்மெண்ட் சம்மந்தமாக வருது. ஸோ இது எல்லாமே மாநகராட்சிக்குள்ளே தான் வருது அப்படிங்கிறதையும் தெரிஞ்சுக்கலாம். மறைமுகமாக கேட்டிருக்காங்க. அடுத்து பாருங்க. லிபரலைஸ்டு எக்கனாமி வாஸ் இன்ட்ரோடியூஸ்டு இன் இந்தியா இன் இயர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தாராளமயமாக்கல் என்னும் பொருளாதார கொள்கை இந்தியாவில் எந்த ஆண்டு கொண்டு வரப்பட்டுன்னு கேட்காங்க. 1991. என்ன பண்ணியிருப்பாங்க? எல்பிஜி அப்படின்னு ஒன்று கொண்டு வந்திருப்பாங்க. லிபரலைசேஷன், பிரைவேட்டைசேஷன், குளோபலைசேஷன், இந்த பாலிசி படி கொண்டு வந்திருப்பாங்க. இந்த 90கள் காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா இந்தியாவோட பொருளாதார நிலைமை மிகவும் மோசமாக இருந்திருக்கும். அந்த டைமில் பிரதமராக இருந்த PV நரசிம்மராவ் அவர்களும் மினிஸ்டராக இருந்த, அதாவது நிதியமைச்சராக இருந்த மன்மோகன் சிங் அவர்களும் சேர்ந்து இந்த விஷயத்த கொண்டு வந்திருப்பாங்க. ஸோ என்ன ஆயிருக்கும் அப்படின்னா இந்த 91ல் இந்த எல்பிஜி மூலமாக வெளிநாடுகளிலிருந்து நிறைய முதலீடுகளை பெற்று நம்ம இந்தியாவுக்கும் வருமானம், நிறைய பேருக்கு வேலை வாய்ப்பு கிடைச்சிச்சு. ஸோ அதன் மூலமாக நம்ம பொருளாதாரத்தை மீட்டெடுக்க முடிஞ்சது அப்படிங்கிற ஒரு முக்கியமான கான்செப்ட் தான் இந்த எல்பிஜி அப்படிங்கிறது. ஸோ இது சம்மந்தமாக கேட்டிருக்காங்க. டைரெக்டாக இது எந்த வருஷம் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா வாஸ் எஸ்டாப்ளிஷ்டுன்னு சொல்லி கொஸ்டினாக கேட்டிருக்காங்க. எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்திய ரிசர்வ் வங்கி எப்போது நிறுவப்பட்டது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. எப்போது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1935. அப்போ நிறுவப்பட்டதுன்னு கேட்டால் 1935. ஆர்பிஐ ஆக்ட்னு கேட்பாங்க. ஆர்பிஐ ஆக்ட்னு கேட்பாங்க. அது வந்து 34.
இந்த 69 என்ன அப்படின்னா 14 பேங்க் நேஷனலைஸ்டு ஆனது. அது போக 6 பேங்க் வந்து 1980களில் நேஷனலைஸ் ஆக்கியிருப்பாங்க. இது போக இந்த ஆர்பிஐயே பார்த்தீங்க அப்படின்னா 1949ல் நாட்டுடைமை ஆக்கியிருப்பாங்க. இதையும் நோட் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான். ஆர்பிஐ ரிலேட்டடாக இந்த 3 டேட்டா தான் திரும்ப திரும்ப வரும். ஸோ அதை பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. The period of டேவிட் ரிகார்டோ அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. டேவிட் ரிகார்டோவின் காலம் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. 1972 to 1823 அப்படிங்கிறது சரியான விடை. ஸோ இவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவர் வந்து இங்கிலாந்தில் உள்ள ஒரு பொருளாதார நிபுணர். பொருளாதாரம் சார்ந்து நிறைய ஆய்வுகளை பண்ணியிருக்காரு. ஸோ அவரோட காலம் என்னன்னு சொல்லி ப்ரீவியஸில் கேட்டிருக்காங்க. 72 to 823. நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. As per 2011 சென்சஸ் த லிட்ரஸி ரேட் இன் இந்தியா இஸ் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. 2011 கணக்கெடுப்பின்படி இந்தியாவின் எழுத்தறிவு விகிதம் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. 74.04% அப்படிங்கிறது. இதே காலகட்டத்தில் தமிழ்நாட்டோட இது என்னன்னு கேட்பாங்க. 80.09% அப்படின்னு சொல்லி ஞாபகம் வச்சுக்கோங்க. நம்மளை வந்து எப்போதுமே இந்த நேஷனலோட கம்பேர் பண்ணுவாங்க. ஸோ அதில் பார்க்கும்போது நம்ம அதிகமாக தான் இருப்போம். ஸோ நம்ம மருத்துவம், மெடிசன், எஜுகேஷனில் பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு வந்து முன்மாதிரியாக தான் இருக்கும் அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கோங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. விச் இயர் இஸ் டிஸ்கிரைப்ட் ஆஸ் த இயர் ஆஃப் கிரேட் டிவைட் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. பெரும் பிரிவினை ஆண்டு எது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ 1921 அப்படிங்கிறது. இந்த இயர் பார்த்தீங்கன்னா 3 ஒன்று 1921, 1951, 1961 அப்படிங்கிற மாதிரி வரும். ஸோ பெரும் பிரிவினை அப்படின்னு கேட்டாங்கன்னா இது. அப்புறம் சிறு பிளவுன்னு கேட்பாங்க. சிறு பிளவு, அடுத்து பெரும் பிளவு, இந்த மாதிரி 3 கேட்பாங்க. ஸோ இதை ஆர்டரில் போட்டுருங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. இது வந்து மக்கள் தொகை அடிப்படையில் கேட்கப்பட்ட கேள்வி. அடுத்து பாருங்க. த பிளானிங் கமிஷன் வாஸ் செட் அப் இன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. திட்ட ஆணையம் எப்போது அமைக்கப்பட்டது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ 1950 மார்ச் 15 தான் இதை உருவாக்கியிருப்பாங்க. இந்த திட்ட ஆணையம் வந்து இது வந்து ப்ரீவியஸில் கேட்கப்பட்ட கேள்வி. அதாவது 2015 அதுக்கு முன்னாடி கேட்கப்பட்ட கேள்வி. இந்த திட்ட ஆணையத்துக்கு பதில் தான் 2015க்கு அப்புறமா நமக்கு நிதி ஆயோக் வந்துருச்சு. 2015 ஜனவரி 1க்கு அப்புறமா நமக்கு நிதி ஆயோக் உருவாயிருச்சு. திட்ட ஆணையத்துக்கு மாற்ற உருவாக்கப்பட்டதான் இந்த நிதி ஆயோக் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. The first country to introduce 5-year plan was அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. 5 ஆண்டு திட்டத்தை அறிமுகப்படுத்திய முதல் நாடு எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ரஷ்யா தான். எப்போ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1928களில் ஜோசப் ஸ்டாலின் பார்த்தீங்கன்னா இந்த திட்டத்தை வந்து அறிமுகப்படுத்தியிருப்பாரு. ஜோசப் ஸ்டாலின் இவர் தான் 5 ஆண்டு திட்டத்தை முதல்ல அறிமுகப்படுத்தியிருக்காரு. ஸோ இந்த இதை தான் நம்ம வந்து ஃபாலோ பண்ணிட்டு இருக்கோம் அப்படிங்கிறது தான். பிரான்ஸை பார்த்தீங்கன்னா பிரான்ஸ் வந்து ஜிஎஸ்டி உருவாக்கியிருப்பாங்க. எப்போனா 1954களில். இது ஸ்கூல் புக்கு டேட்டாவிலே இருக்கு. அடுத்து நெக்ஸ்ட் பாருங்க. த ஃபர்ஸ்ட் 20 பாயிண்ட் ப்ரோக்ராம் வாஸ் அனௌன்ஸ்ட் பை அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. 20 அம்ச திட்டத்தை முதலில் அறிவித்தவர் யார் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா முன்னாள் பிரதமர் இந்திரா காந்தி அவர்கள் தான் இதை அறிமுகப்படுத்தியிருப்பாங்க. எப்போ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1975 காலகட்டத்தில். இந்த 1975 தான் ஆக்சுவலி எமர்ஜென்சி வந்து இதில் இருக்கும். அந்த டைமில் தான் 20 அம்ச ப்ரோக்ராமாக உருவாக்கியிருப்பாங்க. இது எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா வறுமையை ஒழிக்கிறதுக்காக உருவாக்கியிருப்பாங்க. நன்றி. மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம்.